ஏங்க இது என்ன வேலை? நீங்களே பார்த்து ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஏன் உங்களுக்கு வேலை சொல்ல தெரியாதா? தெரியாது. அது சரி, நீங்க வாங்கிட்டா தானே உங்களுக்கு வேலை தெரியும். இது எங்க வீட்டு பாத்திரம், எனக்கு எல்லாம் வேலை தெரியும். என்ன உங்க வீட்டு பாத்திரமா? ஓடி போய் இதுக்கு தாண்டா ஜெயில எந்த பயலுக்கு அட்ரஸ் கொடுக்க கூடாதுங்கிறது. டான்சர் ஆனந்த் கொலை வழக்குல தூக்கு தண்டனை அடைஞ்ச அருண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காவா? என்னோட 25 வருஷ வக்கீல் தொழில்ல நான் தோத்து போனது அந்த ஒரு கேஸ்ல தான்மா. ஆமா, அருணுக்கு நீ என்ன வேணும்? அருணோட மனைவி ஆனந்தோட தங்கச்சி, என் பேர் சாந்தி. ஓ, நீதான் அந்த பொண்ணா? இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கேமா? நீங்க என்னோட ஒத்துழைச்சா என் மாங்கல்யம் நிலைக்கும். நான் ஒத்துழைச்சு என்னமா பண்றது? பகவான் ஒத்துழைக்கலையே. ஆரம்பத்திலிருந்தே இந்த பையன் அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு என் மனசுல பட்டுண்டே இருந்தது. என்ன பண்றது? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் கூடி ஒன்னா சேர்ந்து அவனுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டாங்களே. அதாவது அருணுக்கு எதிரா சாட்சி சொன்ன அந்த 3 பொண்ணுங்களும் அவர் என் அண்ணனை தள்ளி விட்டத பாக்கல. அருண் எட்டி பார்த்ததை வச்சு அவர் தான் தள்ளி இருப்பாருங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். கான்ட்ராக்டர் சங்கர் வீட்டுல கொலை நடந்திருக்கு. அதுவும் இத பார்த்ததாக சங்கரே சாட்சி சொல்லியிருக்காரே. சங்கரே கொலை பண்ணிட்டு பழி அருண் மேல போட்டுட்டாருன்னு நான் சொல்றேன். குழந்தை, இதையே நானும் கோர்ட்ல சொல்லி பார்த்தேன். செல்லாம போயிடுச்சேம்மா. என் அண்ணனும் அருணும் ஃப்ரெண்ட்ஸ். தொழில வேணா போட்டி இருந்திருக்கலாம். ஆனா அண்ணனை கொலை செய்யற அளவுக்கு அவசியமோ ஆத்திரமோ அருணுக்கு இருந்ததில்ல. சங்கருக்கும் ஆனந்த கொலை செய்யற அளவுக்கு பகையோ விரோதமோ இருந்ததா கோர்ட்ல நிரூபிக்க முடியல. இன்ஃபேக்ட் ஆனந்த் கொலை செய்யப்பட்டதுனால சங்கர் தன்னுடைய பிசினஸ் வேற பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஆர்கியூ பண்ணியிருக்கான். ஏன் சார், கொலை நடந்த இடத்துல வேற யாராவது 4வது மனுஷனும் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருந்து ஓடி மறைஞ்சதை பார்த்ததா அருண் சொன்னான். பட் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா? காதல் காணிக்கைங்கிற வார்த்தையோட இந்த செயின் எங்க அண்ணன் பெட்டியில இருந்துச்சு. இந்த செயினை கொடுத்தவ நிச்சயமா எங்க அண்ணனோட காதலியா தான் இருக்கணும். I see. This is a new lead. இந்த விஷயம் கோர்ட்டுக்கே வரலையேம்மா. பாப்பா நாள்ல வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்கன்னு நான் விசாரிக்கிறேன். என் அண்ணனுக்கு அந்த மாதிரி காதலி யாராவது இருந்திருப்பாங்களா சார்? நோ, எங்களுக்கு தெரிஞ்சு ஆனந்த் யாரையும் காதலிக்கல. இந்த காதல் கல்யாணம் எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. லூசின்னு ஒருத்தி உங்க ட்ரூப்ல? அவ டேனியல்ங்கிற ட்ரம்மரை கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டா. செண்பகம்னு? அவ அடையார்ல சாந்தி நகர்ல தான் இருக்கா. அவகிட்ட கேட்டு பாருங்களேன். என்ன ஆனந்துக்கு காதலியா? நோ, அப்படி ஒரு காதல் இருந்திருந்தா எங்களுக்கு தெரியாம இருக்காது. அருணுக்கும் ஆனந்துக்கும் கொலை செய்யற அளவுக்கு விரோதம் இருந்ததா? சேச்சே, ஆனந்தோட பாப்புலாரிட்டில அருணுக்கு பொறாம இருக்கலாம். பட் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க கோர்ட்லயும் சொல்லுவீங்கல்ல? நிச்சயமா. எங்களுக்காக அருண் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம். Thank you. No more explanations. உங்க அஜாக்கிரதையால டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர். I'm sorry sir. I'm very sorry. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. No, it's a planned escape. மிஸ்டர் அசோக், திட்டம் போட்டு அவனை தப்பிக்க வச்சிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கீங்க. சார், யூ ஆர் மிஸ்டேக்கன். அவரை தப்பிக்க வைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே. அப்படி இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ரிஸ்க் என் சொந்த பொறுப்புல நான் எடுத்துட்டே இருக்க மாட்டேனே சார். நோ, சட்டத்தை எப்படி ஏமாத்துறதுன்னு திட்டம் போட்டிருக்கீங்க சார். அதுக்கு காரணம் அந்த அருண், உங்க மகன். What do you mean? மிஸ்டர் அசோக், அந்த ஃபைலை கொடுங்க. எஸ் சார். Thank you. 20 வருஷத்துக்கு முன்னால பெங்களூர் பக்கத்துல காணாம போனா உங்க மகன். அவன் தான் அந்த தூக்கு தண்டனை கைதி அருண். இதை நீங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தீங்க. உங்க மகனை பாத்தீங்க,
அவனை பாட சொல்லி கேட்டு உருகினீங்க. அவனுக்கு பெண் பார்த்து கல்யாணங்கிற நாடகம் வேற நடத்தினீங்க. தூக்கு தண்டனைக்கு 10 நாளைக்கு முன்னால அவனை தப்ப விட்டீங்க. இதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு மிஸ்ஸஸ் சௌத்ரி. ஓ காட், ஓ காட், அருண், அருண் என் மகனா? காணாம போன மகன் கிடைச்சிட்டானேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அவன் காணாம போனவனாவே இருந்திருக்க கூடாதான்னு வருத்தப்படுறதா? I'm sorry. Mrs. Chaudhary, I have to proceed with departmental action. சார், நான் எந்த தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா அருண் என்னோட மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவரை வேணும்னே தப்பிக்க விட்டேங்கிற பழிய மாத்திரம் நான் ஏத்துக்க தயாரா இல்ல. ப்ளீஸ் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ப்ளீஸ். மிஸ்ஸஸ் சௌத்ரி, அந்த கைதி ஒப்படைக்கிறது மூலமா தான் நீங்க உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை பொய்யாக்க முடியும். Sorry. Sir. There is no other go. You may go now. இது எவங்காரோ தெரியாது. காருக்கு மேல கடையை வேற பரப்பிட்டேன். இத வாங்குறதுக்கு ஒருத்தனை கூட காணுமே. மானசமையிலே ஒரு நீங்க எங்க இந்த பக்கம்? சும்மா கிளப்புக்கு வந்தேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு 2-3 தடவை தான் போயிட்டு வந்தேன். தொழில கத்துக்கிட்டேன். எங்க? சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூரா? என்ன ஸ்மெல்லு? 10 years old. இனிமே இப்ப சிங்கப்பூர் போவீங்க? நானாவா போறேன்? போறதும் வர்றதும் எல்லாம் அவன் செயல். இவ்வளவு சம்பாரிச்சிட்டீங்க, நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இன்னும் அத பத்தி நான் சிந்திக்கவே இல்லை. ஏன்னா திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது. அத நம்மளா முடிவு பண்ணிட்டா எப்படி?
ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நீங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க? நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. இருக்க வேண்டிய இடமெல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன். இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மனைவியோட மனசுல தான். உங்க வருங்கால மனைவிய நீங்க செலக்ட் பண்ணியாச்சா? ஓ, யாரு? சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே. இல்ல. தொட்டா இல்ல. டச் பண்ணா இல்ல. டச்சிங் 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 கண்ணியிலும் மாட்டுதடா காணாங்குருவி வெள்ள காணாங்குருவி. உன் காதலை பிரிக்க நான் ஒன்றும் பழைய காலத்து அப்ப இல்லம்மா. உன் காதலை யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா? அப்பா, அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா. என் மேல உயிரே வச்சிருக்காரு. நானும் அவரை பாருமா, சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவனை நேர்ல பார்த்து சில கேள்வி எல்லாம் நான் கேட்க வேண்டாமா? அப்பா, அவரே வந்துட்டாரு. நீயா நீங்களா நீங்களா என்ன பச்சையா இருக்கிறான்? தஞ்சாவூர் ஜில்லாவா? என்ன கொப்பா காக்கியா இருக்காரு? காக்கி நாடாவா? யூ வாண்ட் சிகரெட்? என்ன இப்படி அடிச்சுக்கிறான்? 10 years old. 10 வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியா? அப்பா, இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? போயும் ஜெயில் கைதியை காதலிச்சிட்டியம்மா. கைதியா? சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேனாரே. யாரு இவனா? பர்மா பசார்ல இதெல்லாம் வாங்கியாந்து சிங்கப்பூர்னு சொல்றாமா? பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாதிக்கிறல்ல? உன் பொண்ணு இல்லைன்னா எத்தனையோ பொண்ணு. அப்பா, அவர் என்ன என்னம்மா டச் பண்ணிட்டாருப்பா. டச் பண்ணா என்னம்மா? பஸ்ல கோயில்ல டச் பண்ணலையா? போனா போது விடு. இது வேற டச்சுப்பா. ஆமா, இது கொஞ்சம் விவகாரமான டச். மாப்பிள விடியா கைய வாங்க மாப்பிள. ஜெயிலுக்கு போனவன் திருந்துறது இல்லையா? சம்பாதிக்கிறது இல்லையா? சம்பாதிப்ப மாப்பிள. நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சம்பாதிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜெயில என்ன விரட்டுன? இப்ப நீ எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சாதான் உன் பொண்ணை கட்டிக்குவேன். என்னம்மா அது? சல்யூட் அடிச்சிருங்கப்பா. விவகாரமான டச்சு. அடம்பிடிக்காதப்பா. இப்ப அடிக்க போறியா இல்லையா? உள்ள போ. உன் வாடுற புத்திய காட்டுற பாத்தியா? போய் சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிடுறேன். சோ உங்க வேலையை நீங்க ராஜினாமா பண்றீங்க. மகங்கிற பாசம் கடமைக்கு குறுக்க நிக்குது. மிஸ்ஸஸ் சௌத்ரி, நீங்க ராஜினாமா செய்யறதுனால உங்க கடமையில இருந்து சாமர்த்தியமா தப்பிக்க பாக்குறீங்க. நோ சார், நான் பொறுப்பை உணர்ந்து அதை நிறைவேற்றத்துக்கு கொண்டான நாளையும் குறிச்சிருக்கேன். என்னோட ராஜினாமா தேதி ஏப்ரல் 13. அதாவது அருணை நாம தூக்கில போடுறதுக்கு நிச்சயம் பண்ணிருக்க அதே நாள். சோ இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அதுக்குள்ள அருணை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு நிறுத்துறேன் சார். சார், யாரு? அமுதாமா இருக்காங்களா? அம்மா பூஜாரியில இருக்காங்க, வந்துருவாங்க. நீங்க? நான் மிஸ்டர் சங்கரோட பிஏ. உட்காருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வரேன். வாமா. வணக்கம்மா. வணக்கம்மா. பிரசாத் எடுத்துக்க. மேடம், பாஸ் பாம்பே போறேன்னு சொன்னாரு. ஏர் டிக்கெட் வாங்கியிருக்கேன், கொடுத்துருங்க. ஓகே. சுமங்கலி பூஜை பண்ண பூ எடுத்துக்கமா. நீ யாருன்னு சொல்லலையே. என் பேர் சாந்தி, ஆனந்தோட தங்கச்சி. சிங்கப்பூர்ல படிச்சிட்டு இருந்த சாந்தியா? ஆமா. உங்க அண்ணன் உன்னை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. ஆனந்த் ரொம்ப நல்லவரு. இப்ப நினைச்சா கூட கொலை நடுங்குது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே புரியல. நான் வந்தது எதுக்குன்னா, எங்க அண்ணனுக்கு காதலி யாராவது இருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான். காதலியா? காதலுக்கு இதெல்லாம் அவ்வளவு சுலபமா மாட்டிக்கிறவர்ல ஆனந்த். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. என் அண்ணன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாருன்னு அமுதாவும் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. அந்த அம்மா பேசுனதையும் பழகுனதையும் வச்சு பாக்குறப்போ என் அண்ணன் மேல எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது சார். இருக்கும். அந்த அன்புல அன்பளிப்பா கொடுத்ததுதாம்மா இந்த செயின். நீங்க என்ன சொல்றீங்க சார்? பாப்பாலால விசாரிச்சேம்மா. அந்த அமுதா சங்கர் தான் இந்த செயினை வாங்கினதாக தெரிய வந்தது. அப்படின்னா கொலை நடந்திருக்கிறது அவளுடைய வீட்டுல, கொலை செஞ்சிருக்கிறது அவளுடைய புருஷன். அதனால நிச்சயமா அவளுக்கும் இந்த கொலையில ஏதோ சம்பந்தம் இருந்தே தீரணும். மிஸ்ஸஸ் சௌத்ரி,
என்ன விஷயமா நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு இதுவரைக்கும் என்னால ஊகிக்க முடியல. வயசாயிருச்சுல்ல. ஜஸ்ட் செகண்ட். இந்த குழந்தைய நினைவு இருக்கா பாருங்க. என்ன கேள்வி இது? தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி மாரியோட மகதான இவ. இந்த குழந்தையோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைய சிகிச்சைக்காக அமெரிக்காக்கு அனுப்பணும். அதுக்குண்டான நிதியை திரட்டுறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும், அதுவும் சீக்கிரமா. புரியலையே. டாக்டர், மரணத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் மருத்துவ நிதிக்காக தூக்கு தண்டனை கைதி அருணின் கடைசி நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு விளம்பரம் எல்லா பேப்பர்லயும் நீங்க கொடுக்கணும். மிஸ்ஸஸ் சௌத்ரி, அருண் அவன் தப்பிச்சுட்டானே தானே யோசிக்கிறீங்க? டோன்ட் வரி, உங்க பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தா அவன் கண்டிப்பா வருவான். அதாவது அவனை கைது செய்யறதுக்கு என்ன நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். உண்மையும் அதுதான். ஆனா விளம்பரத்தை பார்த்தும் அருண் வரலன்னா உங்க திட்டம் தோல்விதானே? அவன் வருவான். உங்க விளம்பரத்தை பார்த்தப்புறம் அவன் கண்டிப்பா உங்களை தேடிக்கிட்டு வருவான். அவன் எனக்கு நல்லா தெரியும், குழந்தையில இருந்து. ஓ, இப்படி ஒரு வலை விரிச்சு ஒரு தாய் இன்னும் பார்க்காம சொந்த மகனையே தூக்கு கணுப்ப துடிக்கிறது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அவனை என் ஜாமீன்லயே வெளியே கொண்டு போய் அவனுக்கு ஒரு கல்யாணமும் செஞ்சு வச்சதுக்கு என் முகத்திலேயே கரிய தேய்ச்சிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டானே, அது மாத்திரம் நம்பிக்கை துரோகம் இல்லையா டாக்டர்? டாக்டர், எனக்கு என் பிள்ளைங்கிற பாசத்தை விட என் கடமை தான் முக்கியம். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஐஜி முன்னால கொண்டு போய் நிறுத்தினாதான் இந்த எஸ்பி லீலா சௌத்ரி தூங்குவா. அதுக்கப்புறம் அருணுடைய அம்மா லீலா சௌத்ரிக்கு தூக்கம் இருக்குமா? அத பத்தி நான் கவலைப்படல. இந்த உத்தியோகத்துல சில எடுப்புகள் தவிர்க்க முடியாதது. ஆனா இந்த யூனிஃபார்முக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. கடைசியில உங்க போலீஸ் புத்தியை காட்டிட்டீங்களே மிஸ்ஸஸ் சௌத்ரி. எனிவே, நான் இதுக்கு மறுத்துட்டா? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க உதவி செய்ய மறுத்தீங்கன்னா அந்த கைதியை ஒளிச்சு வச்சிருக்கிறதே நீங்க தான் உங்க மேலேயே ஒரு கேஸ் ஜோடனை பண்ண வேண்டி வரும். மிரட்டுறீங்களா? ஒரு வகையில அப்படித்தான். லுக் டாக்டர், இதனால நீங்க இழக்க போறது ஒண்ணு இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தின புண்ணியமாவது உங்களுக்கு மிஞ்சும். பாவ புண்ணியத்தை பத்தி ஒரு ஜெயில் அதிகாரி கிட்ட தான் டாக்டர் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், ஒரு தாய்ங்கிற விதத்துல உங்க மேல நான் பரிதாபப்படுறேன். ஹலோ. ஹலோ, எஸ்பி மிஸ்ஸஸ் லீலா சௌத்ரி இருக்காங்களா? ஸ்பீக்கிங். நான் சாந்தி பேசுறேன். என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டீங்க? நானும் அதே தான் கேட்க விரும்புறேன். எதை சொல்ற? அருண் எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கிறப்போ அருணோட கடைசி நிகழ்ச்சின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களே, அவரை பிடிக்க வலை விரிக்கிறீங்களா? அது சரி, நீ இப்ப எங்கன்னு பேசுற? இந்த கேள்விக்கு கூட பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்கறீங்களா? நீ சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? அவனை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இத சவாலா சொல்றீங்களா இல்ல சாதாரணமா சொல்றீங்களா? சவாலா தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அவனை கண்டுபிடிச்சு எப்படியும் சொன்ன தேதியில தூக்கல போடத்தான் போறேன். நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுறீங்களே, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. பெத்த மகனை தூக்குல போடுறதுக்கு நீங்க காட்டுற துடிப்பு இருக்க, அத்தை தாய் பாசத்துக்காக உங்களுக்கு ஒரு சிலையே வைக்கலாம். டிபார்ட்மெண்டோட ஆத்திரத்தை அனாவசியமா விலைக்கு வாங்காம உன் புருஷனை கொண்டு வந்து சரண்டர் பண்ணிடு. இல்லன்னா இந்த காலை உடனடியா ட்ரேஸ் பண்ண சொல்லு, சீக்கிரமா. ஹலோ ஹலோ, சவால் விட்டீங்க, இப்ப சவடால் விடுறீங்களா? கொள்ளி வைக்க மகன் பிறக்கலேன்னு தவிக்கிற தாய்மார பாத்திருக்கேன், கேட்டிருக்கேன். தம் மகனுக்கே கொள்ளி வைக்க துடிக்கிற தாய இப்பதான் பாக்குறேன். உடுப்புக்கு கொடுக்கிற மரியாதையை கூட
உறவுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க. உணர்ச்சிக்கு கொடுக்கிற மதிப்பை கூட நீ உண்மைக்கு கொடுக்க மறுக்கிற. ஒரு நாள் அவன் கூட வாழ்ந்தாலே போதும், அந்த நினைப்புலயே காலமெல்லாம் ஓட்டிடுவேன் அப்படி இப்படின்னு அன்னைக்கு பேசினேன். இன்னைக்கு என்னடான்னா காலமெல்லாம் அவன் கூடயே வாழ்ந்துடணும்னு பேராசைப்படுறியே. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்ற இந்த மண்ல பிறந்த சாதாரண பெண் தானா? எமனோட போராடி புருஷன் உயிரை மீட்ட சாவித்திரி இல்லத்த நான் வெறும் சாந்தி தான். இவளுக்கு உண்மையோட போராடி கோர்ட்ல வாதாடி புருஷன் உயிரை மீட்கத்தான் தெரியும். இதையாத்த பேராசைங்கிறீங்க? இதையெல்லாம் நீ அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டும் செஞ்சிருக்கலாமே. அது வரைக்கும் அவர் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு நாம என்ன ஒப்பந்தமா செஞ்சுக்க முடியும்? அதனாலதான் நான் அவரை அடைச்சு வச்சிருக்கேன். நிரபராதின்னு நிரூபிக்கிற ஆதாரத்தோட நான் அவரை உங்ககிட்ட அழைச்சுக்கிட்டு வரேன். ஆசீர்வாதம் வாங்க. ஏன் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குதேம்மா? புரியுதத்த, நல்லா புரியுது. என் கழுத்துல விழுந்த 3 முடிச்ச அவுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் கழுத்துக்கு வர்ற 4வது முடிச்ச தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வித்தியாசம். விதியோட நாம 2 பேருமே விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஹலோ சாந்தி, ஹலோ. அதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன் இங்கெல்லாம் கூட்டு வர ஒரே கூட்டமா இருக்கு? சும்மா இருக்கு, யாராவது பார்க்க போறாங்க. அதான் பாஸ் இன்னைக்கு பாம்பே போறாருல. அதான் அன்னைக்கே ஏர் டிக்கெட் வாங்கிட்டியே. ஓகே ஓகே. இனிமே லாஜிக்கெல்லாம் வரமாட்டான். ரொம்ப பயமா இருக்கு. அவர் போனதும் ஃபோன் பண்றேன். வீட்டுக்கே வந்துரு. May I come in? Yes. Excuse me. I'm Shanti, dancer ஆனந்தோட sister. ஓ, அமுதா சொன்னா நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். I am busy. நான் பாம்பே போறதுக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா? No, எனக்கு இப்பவே பேசி ஆகணும். Yes, sit down. Thank you. Proceed. என் அண்ணனை உங்க வீட்டு மாடியில இருந்து தள்ளி விட்டு சாகடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல, பத்திரிக்கை படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்தாச்சு. நோ, குற்றவாளி தப்பிச்சிட்டான். அருண் தப்பிச்சிட்டான்னு பேப்பர்ல படிச்சேன். நான் சொன்னது உண்மையான குற்றவாளி தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டான்னு. அருண் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், ஆனா நிரபராதி. கோர்ட்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டாச்சு. சாமர்த்தியமா சாட்சிகளை தயார் பண்ணி நிரூபிச்சிட்டீங்க. What do you mean? என் அண்ணனை கொன்னதே நீங்க தான். அந்த பழிய அநியாயமா அருண் மேல போட்டுட்டீங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. ஆதாரங்களா? அப்படின்னா நீ போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே. ஏன் இங்க வந்த? நீங்க போற இடம் தூக்கு மேடையா இருக்க கூடாதேங்கிறதுக்காகத்தான். குற்றத்தை ஒத்துக்கிட்டா கொஞ்ச கால ஜெயில் தண்டனையோட போயிடும். நீ ரொம்ப ஓவரா பேசுற. போனா போகுது சின்ன பொண்ணு. அண்ணனை இழந்த ஆத்திரத்துல பேசுறேன்னு விட்டா என்ன சுட்டுடுவீங்களா? சுடுங்க. ஒரு கொலைகாரனோட அறைக்கு தன்னந்தனியா இந்த ராத்திரி வேளையில இதெல்லாம் எதிர்பார்க்காமலா வந்திருப்பேன். நான் இன்னும் இங்க 10 நிமிஷம் இருந்தேன்னா என் லாயரோட போலீஸும் வந்துருவாங்க. இப்ப சுடுங்க. சுட மாட்டீங்க. தனியா இருக்கும்போது என்ன சுட்டுட்டா பழிய போட 3வது ஆளிலேயே மாட்டிப்போமேன்னு யோசிக்கிறீங்களா? போது நிறுத்தடி. உன் அண்ணன் பெரிய யோக்கியன். பாஸ்டர்ட். என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுத்த அவனை ஒரு முறை தான் கொலை செய்ய முடிஞ்சதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க பொண்டாட்டியா ஏன் அண்ணன் கைய பிடிச்சு இழுத்தாரா? பேஷ். ஆனா அதையே நீங்களும் அவங்கள கோர்ட்ல சொல்லல. உங்க உத்தம பத்னிய ஊரே பார்த்து சிரிச்சிட போதேன்னு பயந்துட்டீங்களா? மிஸ்டர் சங்கர், இந்த செயினை பாருங்க. இத உங்க உத்தம பத்னி பாபாலால் நகைக்கடையில வாங்கி என் அண்ணனுக்கு பிரசன்ட் பண்ணது காதல் காணிக்கையா. இதுக்கே ஆத்திரப்பட்டா எப்படி? இன்னொரு உண்மையை சொல்றேன். லிசன்.
உத்தம பத்னி அமுதா உங்க பிஏ ரவிக்கு போன் பண்ண போறா. அவன் உங்க வீட்டுக்கு வர போறான். உங்க உத்தம பத்னியோட உல்லாசமா இருக்க போறான். அவன் கழுத்துல எந்த மாதிரி லவ் டாலர் இருக்கலாம். இன்னொரு கொலை செய்ய என்ன தூண்டாத. கொல்ல போறது என்னையா இல்ல உங்க உத்தம பத்னியையா? நேர்ல பாக்குற துணிவு உங்களுக்கு இருந்தா இப்பவே என் கூட வாங்க. ஓகே, we will see. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு நேரமாச்சு. இன்னும் அருண் வரலையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அருண் நிச்சயமா வந்துருவாரு. Come on, quick. என் வீட்டுக்காரோட நீ அதிகமா தண்ணி அடிப்ப போல இருக்க. எப்பவாவது இந்த மாதிரி அக்கேஷன் கிடைச்சா தானே. என் புருஷன் நேரம் வானத்துல பறந்துட்டு பாரு, நீ தண்ணியில மிதந்துட்டு இருக்க. சும்மா கத்தி கலாட்ட பண்ணாதீங்க. உங்க கையாளாக தனத்தை பார்த்து கை கொட்டி சிரிக்க போறாங்க. என்னடி சொன்ன? என்ன ஒரு கொலை குத்தத்துல இருந்து உன்னை நான் காப்பாத்திருக்கேன். கொலை செய்யற சூழ்நிலையை உருவாக்குனவளே நீதானடி. ஆமா, உன் முட்டாள்தனத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திட்டேன். அதை ஏன் இப்ப சொல்றேன்னா, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நிறுத்தடி உன் கதைய. சங்கர், ஆத்திரப்படுறியா? சம்பாதிக்க தெரிஞ்ச உனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியலையே. Take it easy. சோரம் போன பொண்டாட்டி கூட ஒரு விதத்துல ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். Stop it nonsense. நீ எங்க போற, என்ன பண்ற, யாரோட இருக்கேங்கறத பத்தி எல்லாம் எப்போது நான் கவலைப்பட்டிருக்கேனா? அதே மாதிரிதான் நீ இருக்கணும். என்னடி சொன்ன? உன்னை உயிரோட விட்டா ஊரு தாங்காது. என்ன ஏதாவது பண்ண, ஆனந்த் கொன்னது நீதானே போலீஸ்ல சொல்லிடுவேன். அதை தாண்டி நானே செய்ய போறேன். தூக்குல தூங்க தயாராகிட்டேன். உன்னையும் கொன்னுட்டு போனா என்ன 2 தடவையா தூக்குல போட போறாங்க. விட்டு வைக்க கூடாது. அவனாரிய உன்னை அனுப்பிடுறேன். தொலைஞ்சு போ. பரிகாரம் தேடிட்டேன். இன்னொரு பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். என் உயிர் போறதுக்குள்ள அருணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். Come on. டாக்டர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், நான் தான் அருண் பேசுறேன். அருண், எங்கப்பா இருக்க? பக்கத்துல பப்ளிக் பூத்ல இருந்தா பேசுறேன். இங்க ஒரே குழப்பமா இருக்கு. நீ வரலன்னு பெரிய கலாட்டா ஆயிடும். டோன்ட் வரி டாக்டர், நிகழ்ச்சி எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் பெல் கொடுக்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்துடுறேன். போலீஸே ஏமாத்துற அளவுக்கு புத்திசாலின்னு உன்னை பத்தி நீ ரொம்ப அதிகமாவே நினைச்சிட்டு இருக்க. என்னை பத்தி தப்பா நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்ததுதான் தப்பு. இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன். மிஸ்டர் ஸ்ரீகுமார், எந்த நிமிஷமும் என்ன கைது செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்த கடைசி சந்தர்ப்பம் இதுதான். தூக்குல போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்தை செய்ய விட்டா அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சேரும். புண்ணியமா? உனக்கு புண்ணியம் பார்த்ததுனாலதான் என் கண்ணியத்தையே சந்தேகப்பட்டுட்டாங்க. அம்மா, அடுத்த மாசம் உன்னை வயிற்று சிறையில வச்சு குத்தத்துக்காக பாச விளங்கிட்டு என்ன மறக்க பார்க்காத. இல்லம்மா, அம்மாவா இருந்த கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மட்டும்தான் காட்டினீங்க.
துணைக்கூட பாசத்தையோ அன்பையோ காட்டவே இல்லை. எனக்காக கூட வேண்டாம், அந்த குழந்தைக்காக இப்போது அந்த தாய்மையை காட்டுங்க பிளீஸ். என்ன பாட விடுங்க. உதய கீதம் பாடுவேன், உயிர்களை நான் தொடுவேன். உதய கீதம் பாடுவேன், ஒலிகளில் பூத்தொடுப்பேன். உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட இறந்து போகும், குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன், உதய கீதம் பாடுவேன். நாளை பார்க்குமே, என எங்கே என்று கேட்குமே. கண்கள் நீரை வார்க்குமே, அது சிந்தும் கண்ணீர் தீர்த்தமே. தோளில் மாலை மாலையில் தூக்குமேடை காலையில் அழுகின்ற உள்ளங்களே, வாழ்க வாழ்கவே. உதய கீதம் பாடுவேன், உயிர்களை நான் தொடுவேன். உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட இறந்து போகும், குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன், உதய கீதம் பாடுவேன். கண்ணே தீரும் சோதனை, இரு கண்ணில் என்ன வேதனை. தந்தேன் இந்த ஜீவனை, என் சாவில் கூட சாதனை. நாளை நானும் போகிறேன், ஊனில் நானே வாழ்கிறேன். பூ போன்ற உள்ளங்களே, உதய கீதம் பாடுவேன், உயிர்களை நான் தொடுவேன். உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட இறந்து போகும், குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன், உதய கீதம் பாடுவேன்.
கூட்டம் போடாதீங்க, எல்லாரும் கலைஞ்சு போங்க. தப்பிச் சென்ற கைதி அருணை தன் மகன் என்றும் பாராமல் சரணடையச் செய்த சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் பிரிசன்ஸ் மிஸ்ஸஸ் லீலா சௌத்ரியின் கடமை உணர்வை இந்த கோர்ட் மனமாற பாராட்டுகிறது. அருண் தப்பிச் செல்ல தூண்டுதலாகவும் துணையாகவும் இருந்த அவர் மனைவி திருமதி சாந்தி தண்டனைக்குரியவர்தான். இருப்பினும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து ஒப்புதல் வாக்குமூலம் பெற அவர் எடுத்துக்கொண்ட சிரமத்தை மனதில் கொண்டு அந்த இளம் மனைவியை கோர்ட் எச்சரித்து மன்னிக்கிறது. அருண் நிரபராதி என தெளிவாக தெரிவதால் அவரை விடுதலை செய்ய கோர்ட் உத்தரவிடுகிறது. ஆடும் நிலாவின் தேன் கவிதை பூமலரே உன் பாடலை நான் கேட்கிறேன், ஆமாலையில் நான் கோர்க்கிறேன். ஆடும் நிலாவே தேன் கவிதை